சுமார் 80,000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி அதிகார சபை அண்மையில் அறிவித்தது. சில பகுதிகளில் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்த மதிப்பீடு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அதற்கான பணிகள் நாளைய தினம் நிறைவடைய உள்ளன. நெல், சோளம், கிழங்கு, சோயா போஞ்சி, பெரிய வெங்காயம் மற்றும் மிளகாய் செய்கை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார். தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சுற்றறிக்கையின் பிரகாரம் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் அதிகபட்ச இழப்பீடு வழங்கப்படுகிறது. இழப்பீடு வழங்குவதற்கான நடைமுறை என்ன? செய்கை மேற்கொள்ளப்பட்ட காலப்பகுதியின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும். 75 முதல் 105 நாட்கள் வரையிலான காலப்பகுதி செய்கையின் கடைசி நிலையாக கருதப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் பயிர் முற்றிலும் அழிவடைந்தால் ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக 36,000 ரூபாவுக்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும். பகுதியளவில் அழிவு ஏற்பட்டால் ஒரு ஏக்கருக்கு 18,000 ரூபாய் வழங்கப்படும். சிறிய அழிவு ஏற்பட்டால் ஒரு ஏக்கருக்கு 9,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். 31 முதல் 75 நாட்கள் வரையிலான காலப்பகுதி செய்கையின் இரண்டாவது நிலையாக கருதப்படுகிறது. அதற்கிடையில் மொத்த சேதம் ஏற்பட்டால் 21,600 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும். பகுதியளவில் அழிவு ஏற்பட்டால் 10,800 ரூபாவும், சிறிய சேதம் ஏற்பட்டால் 5,400 ரூபாவும் வழங்கப்படும். இந்த நிலையில் மட்டக்களப்பு வந்தாறுமூலை கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட குளத்துவட்டை விவசாய கண்டத்தில் இம்முறை 15,700 ஏக்கரில் பெரும்போக செய்கை முன்னெடுக்கப்பட்டது. செய்கை முன்னெடுக்கப்பட்டு குறுகிய காலத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினால் வயல் நிலங்களுக்குள் முற்றாக நீரோடு சேர்ந்து மணலும் பரவியுள்ளது. இதனால் குளத்துவட்டை விவசாய கண்டத்தில் 120 ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக அழிவடைய நேரிட்டது. மண் அகன்று தந்தால் தான் இந்த வயல்களை செய்யலாம். அரசாங்கம் பெரிய கரைச்சல் மண் ஏற்ற இயலாது, இது வயலுக்குள்ளே வந்து பூமியை திருத்த இயலாது. அப்போ இந்த மண் ஏற்றுறோன்னு சொன்னால் இதுக்குரிய நடவடிக்கையை அரசாங்கம் தான் செஞ்சு தரும். அரசாங்கம் 6,000, 8,000, 10,000 இல்லை 40,000ன்றதை தெளிவுபடுத்தணும் விவசாயிகளுக்கு. ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு போனாங்க 40,000 தரணுண்டு. ஆனால் அதுக்கு ஒரு முடிவையும் இன்னும் காணலை. இது தொடர்பில் கமக்கார அமைப்புகளின் மட்டக்களப்பு மாவட்ட அதிகார சபையின் தலைவர் சந்திரசேகரன் சந்திரமோகன் கருத்து தெரிவித்தார். தற்போதைய நிலை வரைக்கும் எங்களுடைய விவசாயத்துக்கு கிட்டத்தட்ட ஏக்கர் ஒன்றுக்கு 83,000 தொடக்கம் 90,000 வரையான செலவுகளை விவசாயிகள் செய்துள்ளனர். இருந்தும் எமக்கு நட்டஈடு ஏக்கருக்கு 40,000 தருவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. இருந்தாலும் போதாது. எமது நட்டத்தினை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஹெக்டேருக்கு 1,00,000 தந்தால்தான் எமது நஷ்டத்தினை ஓரளவு ஈடு செய்ய முடியும். இதனிடையே மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெல்லாவெளி, மண்டூர், பழுகாமம் ஆகிய கமநல சேவை பிரிவுகளில் 24,000 ஏக்கரில் பெரும்போக செய்கை முன்னெடுக்கப்பட்டது. மண்டூர் கமநல சேவை பிரிவுக்குரிய 2ஆமடு 16ஆம் கிராமத்தின் கழிமடு கண்டம், பூச்சிக்கூடு கண்டம், கந்துன்வெட்டை கண்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பெரும்போக வேளாண்மை செய்கை வெள்ளத்தில் பாரிய அழிவை எதிர்நோக்கியிருந்தது. தற்பொழுது எங்களுக்கு 40,000 ரூபாய் காசி இந்த வயல் காணியில் உள்ள மணலை அகற்றுறதுக்கு முடியாது, இந்த மடுகளை மூடுவதற்கும் காணாது இந்த பணம். அடுத்த சிறுபவம் செய்யக்கூடிய எந்த வழியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தற்பொழுது எங்களை வயல்வெளி இருக்கிற மண்ணை அகற்றுவதற்கு 2 அடிக்கு மேலே இருக்குது மணல். அகற்றுவதற்கு அவங்க தெளிவான கருத்தும் இல்லை. இந்த அரசாங்கம் ஒரு நிலையானதை சொல்லி இதை செய்து தரணும்.